ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகும்போது, சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது, போதும் ஆமென் சொல்லுங்களேன். தேவனோடு சேருகிற ஒரு ஸ்லாக்கியம். ஈரான் இஸ்ரவேல் அடிக்குது, இஸ்ரவேல் ஈரான் அடிக்குது. ஈரான் அமெரிக்காவை அடிக்குது, அமெரிக்கா ஈரான் அடிக்குது. யுத்தத்தின் சத்தம் கேட்கப்படும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. யுத்தத்தின் சத்தம் கேட்கப்படுது. காட்டுமன்னார்குடி பெட்ரோல் பங்க்லாம் நிரம்பி வழியுது. கேள்விப்பட்டேன். ஒரு பயம். கேஸ் புக்காவில் நானும் 4 நாளாக ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல. ஒரு இருளான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்துட்டோம் இல்லை? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஆண்டவர்கிட்ட போயிடணும். எத்தனை பேர் அப்படிலாம் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிட்டா கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருந்துடலாமே, ஆண்டவர் வந்துட்டாருன்னா நல்லா இருக்குமே. இதுதான் நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணம். அப்படி நம்முடைய மூதாதையர்கள் நிறைய பேர் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றார்கள். பைபிள் அப்படி 2 பேர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஒன்று ஏனோக்கு, 2வது எலியா. இப்ப இந்த எலியாவை குறித்து தான் நான் பேச போகிறேன். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே, எப்படியா சுழல் காற்றிலே பரலோக ராஜ்யத்திற்கென்று எடுத்துக்கொள்ள போகிற போது, ஆமென் சொல்லுங்க. தேவன் சொல்லுகிறார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடி வருகிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்கிறார். எங்கே என் ஜனங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறார்களோ அந்த இடத்தில் நான் இறங்கி வந்து அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்படிதானே? அப்போ பரலோகத்துக்கு நம்ம போகிறோமோ இல்லையோ, பரலோகத்தினுடைய அனுபவத்தை இந்த ஹச்சஸ் மகால்ல நம்ம பெற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப தேவனோடு சேருகிற, தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு லைத்திருக்கிற, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற, தேவனுடைய இன்பத்தை பெறுகிற, தேவனுடைய மகிமையை அனுபவிக்கிற அந்த ஸ்லாக்கியத்திற்குள்ளாய் நாம வரணுங்கிறத நாமளும் விரும்புகிறோம், கர்த்தரும் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் தானே? ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்வு என்பது அது நித்தியமான ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமையான ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்ப அந்த அனுபவத்திற்குள்ள தேவன் நம்மளை இன்று அழைக்கிறார். ஆமென். நீங்க வரும்போது ஒருவேளை வெறுமையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கஷ்டமா இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசி என்ன செய்யணும்? தேவனோடு சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெறணும். தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெறணும். பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் இறங்கி வரணும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தோடு ஒரு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கணும். எப்பயும் கண்ணீர், வேதனை, கஷ்டம், பாரம், பலவீனம், பிசாசு போராட்டம் இருக்கட்டும். இவையெல்லாம் இல்லாமல் உலகம் இல்லை. ஆனால் இதனோடு கூட ஒரு மேன்மையின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு தான் இந்த ஷம்மா மிராக்கிள் மீட்டை தேவன் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 4:8 சொல்லுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று யாக்கோபு 4:8 யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென் சொல்லுங்க. தேவனோடு சேருகிற ஒரு ஸ்லாக்கியம், ஒரு அனுபவம். நீங்க உங்களை பார்த்து நான் சொல்றேன், எலியா சுழல் காட்சியிலே போனது போது ஏற்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நமக்கு இன்று கொடுக்க போகிறார். ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய அக்கினியினால் நிரப்ப போகிறார்.
ஒவ்வொரு மேலும் தேவன் தம்முடைய வல்லமை வைக்க போகிறார். ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் இங்கே கேட்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்கள் அழுகையோடு, நீங்கள் கண்ணீரோடு இங்கே வந்திருக்கலாம். அரித்த அரிகளை நீங்கள் சுமந்து கொண்டு போகும்பொழுது கம்பீர சத்தத்தோடு நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா. எத்தனை வருட போராட்டமாக இருந்தாலும், எத்தனை வருட பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனை வருட அவமானங்களாக இருந்தாலும், எத்தனை வருட கண்ணீராக இருந்தாலும் அவைகளை மாற்றக்கூடியவர் இங்கே வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டார். நீங்களும் நான் அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் அந்த அக்கினிமயமான அனுபவத்திற்குள் நீங்களும் நானும் வர வேணும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அக்கினியாய் வைத்திருக்கிறார். யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். தம்முடைய பிள்ளைகளை அவர் அக்கினி ஜுவாலையாக மாற்றி வைக்கிறார். நீங்களும் நானும் ஏதோ வந்தோம் போனோம் அப்படி ஒரு வாழ்க்கை அல்ல. இங்கே வந்தவர்கள் ஒரு பலனை பெற்றவர்களாய், விடுதலை பெற்றவர்களாய், மேன்மையை பெற்றவர்களாய், ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், ஒரு மிகப்பெரிய சுகத்தை பெற்றவர்களாய் நீங்கள் திரும்ப போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த எலியா புறப்பட்டு போன பிறகு, எலியா புறப்படுகிற போது, அல்லது எலியாவினுடைய வாழ்க்கையில, எலியாவினுடைய பயணங்களிலே ஒரு 4 காரியத்தை அவன் தாண்டி போனான். இந்த 4 காரியத்தை நம்ம தாண்டி போனோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எலியா கடந்து வந்த பாதை, எலியா அக்கினியா நின்றாரு, எலியா வானத்திலிருந்து அக்கினியா, ரைட், ஓகே. அவன் என்ன விஷயங்களை கடந்து வந்தான். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபைகளிலே ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க மாட்டேங்குது? ஒரு பேய் விரட்டக்க 10 பாசு ஒன்று சேர்றான். ஆமென் சொல்லுங்க. ஒரு பேய் விரட்ட 10 பாசு ஒன்று சேர்ந்தாலும் விரட்ட முடியல. என்ன ஆவியில விசுவாசிகள் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த விசுவாசிக்கு என்ன பிரச்சனை தெரிய மாட்டேங்குது. இந்த விசுவாசிக்கு என்ன தேவையோடு வந்திருக்கு தெரியல. நல்லா கவனிக்கணும். அப்ப ஊழியர்கள் ஒரு பகுத்தறிவோடு செயல்படணும். ஊழியர்கள் வெளிச்சத்தோடு செயல்படணும். ஊழியர்கள் ஒரு மிகப்பெரிய பிராட் மைண்டோட, அகலமான தரிசனத்தோட, ஒரு பிராட் விஷன் இருக்கணும். ஊழியர்களுக்கு மட்டும் இருந்தா போதுமா? விசுவாசிகளுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிகளுக்கு இருக்கணும். தரங்கம்மாளில் நடக்கிற கூட்டத்துக்கு எத்தனை பேர் போன வாரம் வந்தீங்க? கை வைத்து காட்டுங்க. யாராவது வந்தவங்க இருக்கிறீங்களா? போன வாரம் தரங்கம்பாடி மீட்டிங் வந்தவங்க எங்கேயும் இது வந்தாங்க பார்த்தீங்களா? கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க, ஆம்பூர்லேருந்து வந்தாங்க, ஒசூர்லேருந்து வந்தாங்க, மதுரையிலேருந்து வந்தாங்க, சென்னையிலேருந்து வந்தாங்க. யாருக்கு தெரியும் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? தெரியாது. ஆனால் அவரெல்லாம் அறிந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதே போலதான் இந்த காட்டுமன்னார்குடியிலையும் நிரம்பி வழிகிற கூட்டத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம சில விஷயங்களை கடக்கணும். பக்கத்து ஆமென் சொல்லுங்க. கடக்கணும், கடந்து வரணும். முதலாவது ஒரு எலியா ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டார். வாசிங்களை எடுத்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலியாவை சுழல் காற்றிலே, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எங்க இருந்து புறப்பட்டான்? பக்கத்துல கையை பிடிங்க. கில்காலில் இருந்து புறப்படு. அல்லேலூயா. எங்க இருந்து புறப்பட்டான்? கில்காலில் இருந்து புறப்படு. அங்கே இருக்காத. கில்காலில் இருந்து கம் அவுட் ஆகு. அந்த இடத்துல இருந்து வெளியில வா. தேவன் உன்னை இன்றைக்கு கில்காலில் இருந்து புறப்படும்படி கட்டளை கொடுக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லி. அல்லேலூயா. எலியா சுழல் காற்றிலே தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு இணைகிற, தேவனோடு சேருகிற அந்த அனுபவத்திற்குள் வருவதற்கு முன்பாக எலியா செய்த முதல் காரியம், எலியா கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். யோசுவா புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி இந்த கில்காலுக்கு நான் ஒரு பெயர் வைக்கிறேன். வாசிமா அந்த வசனத்தை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
இன்று எகிப்தின் நிந்தையை உன்மேல் இராதபடி புரட்டி போட்டே என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்பது நிந்தை, அவமானம். கில்கால் என்பது என்ன? நிந்தை. இந்த உலக நமக்கு விரோதமாய் பேசுகிற நிந்தையான வார்த்தை முடங்கி படுக்காத. நமக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற அவமானங்கள், நிந்தைகள், கேவலங்கள், இந்த உலகம் எப்பயுமே நம்மை அழுத்ததான் பார்க்கும். இந்த உலகம் எப்பயுமே நம்மை கேவலப்படுத்ததான் பார்க்கும். இந்த உலகம் எப்பயுமே நம்மை வேதனைக்கு நேராய் தான் நடத்தும். நான் இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்பாக ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு கவுன்சிலிங், ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் என்ன செய்யணும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கவுன்சிலிங்கை கொடுக்கும் போது அந்த மகள் சொல்லுகிறாள், ஐயோ நீங்கள் பேசும்போது என் தலையெல்லாம் ஒரு அக்கினி இறங்குகிறது, எனக்குள்ள ஒரு விடுதலை. இன்னைக்கு எத்தனையோ வாலிப தம்பி தங்கச்சி நிந்தையில இருக்கிறோம். அழைப்பு இருக்கிறது, தேவனுடைய திட்டம் இருக்கிறது, தேவனுடைய சத்துவம் இருக்கிறது, தேவனுடைய அழைப்பு இருக்கிறது, தேவனுடைய மகிமையான தரிசனம் கூட உண்டு. ஆனால் இன்றைக்கும் கில்காலிலே இருக்கிற ஒரு கூட்டம், ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு அவமானம். என் ஆவியானவர் தெளிவா சொன்னார், என் பிள்ளைகளை நான் இந்த கில்காலில் இருந்து இன்னைக்கு புறப்பட பண்ண போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நிந்தையை புரட்டி போட போகிறார் ஆண்டவர். உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்துக்கள், அவைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் புரட்டி போடப்பட போகிறது. கர்த்தர் அதை புரட்டி போட பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நிந்தையை மாற்றுவார், இந்த கேவலமான வார்த்தைகளை மாற்றுவார். உன்னை குறித்து சொல்லப்படுகிற அவமானமான வார்த்தைகளை கர்த்தர் புரட்டி போடுவார், அவைகளை நீக்கி போடுவார். கில்காலில் இருந்து புறப்படு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் சொல்ற சத்தியம் புரியுது? அங்கேயே இருக்காத. அந்த இடத்துல இருந்தீனா நீ அவமானத்தின் சின்னமாவே இருப்ப. வெளியில வா. வேதம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழும்பு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பு. நீ ஓடினாலும் இளைப்படையாய், நடந்தாலும் நீ சோர்வடைய மாட்டாய். நாங்கெல்லாம் ஈஸியா ஊழியம் நினைக்கிறீங்களா? தினம் ஏதாவது என்னை பத்தி 4 பேர் பேசிட்டு தான் இருப்பான். பேசப்பட்டாதான் அது ஊழியம். ஆமென் சொல்லுங்க. பேசப்பட்டாதான் ஊழியம். அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த கில்கால, அன்பு சகோதரி சகோதரா, எந்த கில்கால இருக்கிற தேவன் உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவரிடத்தில் சேருகிற ஒரு மாபாக்கியத்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டுக்குள்ளே இருந்தா மொபைல்ல பார்த்துப்பேன். ஒரு அம்மா என்கிட்ட கேட்குது அன்னைக்கு, ஐயா நீங்க இப்ப இந்த மன்னார்குடியில் மீட்டிங் போடுறீங்களா, அது யூடியூப்ல போடுவீங்களான்னு கேட்குது. ஏன் என்னத்துக்குன்னு? அப்படியே யூடியூப்ல பார்த்துக்கலாம், இவ்வளவு தூரம் வர வேணாம்ல. அப்படின்னு சொல்லுங்களேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கில்காலிலிருந்து நீ புறப்பட்டாதான் மகிமைக்கு நேராய் நீ கடந்து வர முடியும். கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகேல் என்கிற ஒரு அன்பு தாயார், வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 30:23 தேவன் ராகேலை நினைத்தருளினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி மறந்து போயிட்டார். அதுக்கு முன்னாடி அவளுடைய சிந்தை கடவுளுடைய சிந்தையிலே இல்லை. அதுக்கு முன்னாடி அவளை ஆசீர்வதிக்கணும்னு கடவுள் நினைக்கல. அதான் அர்த்தம். அதான் அர்த்தம். யாக்கோபு அதிகமாய் நேசித்தான் ராகேலை. எனவே கடவுள் சொன்னாரு, உன்னதான் அவன் நேசிக்கிறான்லடி, நான் நேசிக்கணும்ங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்ட்டு போயிட்டாரு போல இருக்கு. பல வருஷங்கள் யாரை அற்பமாய் நினைத்தாரோ, லேயாலை அற்பமாய் இவர்கள் நினைத்தார்கள். கர்த்தர் லேயாலை ஆசீர்வதிச்சுக்கிட்டே வந்தாரு. எனவே ராகேல் முடிவு பண்ணால் தன்னுடைய அடிமை பெண்களை எடுத்து தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தார். நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அதெல்லாம் இருக்கும். நாள் ஒன்று வந்தது, நேரம் ஒன்று வந்தது, கர்த்தர் ராகேலை நினைத்து அருளினார். யாக்கோபு ஜெபித்த உடனே
கர்த்தர் ராகேலை நினைக்கிறார். வேதம் சொல்லுது, அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அப்போ ஒரு வார்த்தை அந்த அம்மா சொல்லுது, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஆமென் சொல்லுங்க. தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார். நீ உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், தேவன் உங்களுடைய நிந்தையை நீக்க போகிறார். தேவன் உங்களுடைய அவமானங்களை நீக்க எத்தனை பேர் இதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. தேவன் உங்கள் நிந்தையை நீக்க போகிறார். தேவன் உங்களுடைய அவமானங்களை நீக்க போகிறார். அதிக நாள் காத்திருத்தல் இருதயத்தை லயிக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நினைவு கூறுதல். நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாங்க, நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுடைய நிந்தையை மாற்றும்படி தேவன் இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ராகேலம்மா ரொம்ப அழகா சொல்றாங்க, தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார். பக்கத்துல கையை பிடிங்க. தேவன் உங்கள் நிந்தையை நீக்கி விடுவார். சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் உங்கள் நிந்தையை நீக்கி விடுவார். நீங்க யாரா வேணா இருக்கட்டுமா, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரிதான், தேவன் உங்கள் நிந்தையை நீக்கி விடுவார். பசுமலையில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச் மிகப்பெரிய திருச்சபை. ஒரு 2500 பேர் 3000 பேர் அங்கே மெம்பர்ஷிப் இருப்பாங்க. அதில் பல வருஷங்கள் நான் பேசியிருக்கிறேன். கடைசி வருஷத்துக்கு முந்தின வருஷம், அது எந்த வருஷம் போனோன்னு தெரியல, 2 வருஷத்துக்கு முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வருஷம் பிரசங்கெல்லாம் முடிச்சாச்சு. முடித்த உடனே ஒரு அம்மா ஓடி வந்தாங்க தம் மகளை அழைச்சிக்கிட்டு. அவங்க சொன்னாங்க, ஐயா என் பிள்ளைக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆயிடுச்சியா, குழந்தை பாக்கியமே இல்லை. அவருடைய மாமியார் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, என்ன செய்யறதுனே தெரியல. பயங்கரமாக அழுதாங்க பாருங்க. நான் மீட்டிங் முடிச்சாச்சு, ராத்திரி 11:30 மணி. நான் சொன்னேன், ரொம்ப விளையாட்டாக சொன்னேன், ஏமா ரெட்டையாக கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போறீங்க, கர்த்தர் ரெட்டையா ஆசீர்வதிப்பார் போமா அப்படின்னு. அடுத்த வருஷம் அங்கே நான் போகும்பொழுது அதே தாயார் தன்னுடைய கையில் 2 குழந்தையோட முதல் வரிசையில் உட்காந்து கர்த்தரை ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. தேவன் நம்முடைய நிந்தையை நீக்கி விடுகிறவர். தேவன் நம்முடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறவர். தேவன் நம்முடைய விருப்பங்களை வெறுப்புகளை பார்க்கிறவர். அவர் சொல்றாரு, நீ கீழ்காலில் இருந்து புறப்படும் மகனே, அந்த அவமானத்திலிருந்து புறப்படு, அந்த நிந்தையிலிருந்து நீ புறப்படு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். 1 சாமுவேல் 17:26 அண்ணமாரெல்லாம் யுத்த வீரர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டான். யார் கூட போயிட்டான்? சவுல் கூட போயிட்டான். அப்பா கூப்பிட்டாரு, தாவீதை கூப்பிட்டாரு, எப்பா நீ போய் அண்ணமாரெல்லாம் எப்படி இருக்கிறான்னு விசாரிச்சுட்டு வாயா. போய் ரொம்ப நாள் ஆகுது, இந்த பாலாடு கட்டிக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வா. போய் பார்த்தா அங்கே யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் பதுங்கிக்கிட்டு பம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறான். எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு நடக்கிற யுத்தம் மாதிரிலாம் இல்லை. அன்னைக்கு கத்தி அடி சண்டை, என்னதுங்க சிலம்பாட்டம், அப்புறம் ஈட்டி குத்து, இப்படி தான் குச்சிப்புடி, இப்படி தான். அன்னைக்கு போய் பார்த்தா எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான்? பதுங்கிட்டு உட்காந்துருக்கிறான். என்னடான்னு பார்த்தா ஒரு பெலிஸ்தியன் ஒருத்தன் நிற்கிறான். அவன் எத்தனை முழம்? 6 முழம் 1 ஜானு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடி ஹைட்டு. எல்லாம் கவனிக்கணும். அவர் வந்து ரொம்ப துச்சமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பேசுறாரு. 40 நாளா பேசிக்கிட்டு இருந்தார். 40 நாளா பேசிக்கிட்டு இருந்தார். அத தாவீது கேட்டான் பாருங்களேன். தாவீது ஒரு வார்த்தை அங்க சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஐயோ, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது நிந்தைக்குள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பெலிஸ்தியனை பார்த்து பயந்து ஒதுங்கி ஓரமாய் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவன் எளிதாய் வந்து இஸ்ரவேல் ஜனத்தையும் பேசுகிறான், இஸ்ரவேலின் கடவுளையும் பேசுகிறானே. இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட இந்த நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஒருவேளை யாரோ ஒருத்தவங்க எழும்பி நின்று உன்னை கேவலமா பேசிட்டு இருக்கலாம்.
யாரோ ஒரு மனுஷன் அல்ல மனுஷி உனக்கு விரோதமாய் சுற்றி சுற்றி தூஷித்துக் கொண்டிருக்கலாம். இது உனக்கு ஒரு பெரிய நிந்தையாக, அவமானமாக, வேதனையாக இருக்கலாம். ஐயோ, ராத்திரி படுத்தா அவ பேசின பேச்சுதாயா காதுல கேட்குது, அந்த நினைவுதாயா என்னை போட்டு வறுத்து எடுக்குது. ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கில்காலில் இருந்து புறப்பட போகிறாய், அந்த அவமானத்திலிருந்து நீ புறப்பட போகிறாய், அந்த நிந்தையிலிருந்து நீ புறப்பட போகிறாய், அந்த காரியத்திலிருந்து நீ வெளியில வரப்போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். சங்கீதம் 69:19 சொல்லுது, தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். அப்பா, என் நிந்தையை அறிந்திருக்கிறேன், என் வெட்கத்தை அறிந்திருக்கிறீர், என் அவமானங்களை அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்களே. இந்த சூழ்நிலையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவரீர் நீர் கொடுக்க மாட்டீரோ? இந்த கண்ணீரை நீர் மாற்ற மாட்டீரோ? எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஏராளமான பேர், என்னை நிந்தைக்குள்ளாய் நடத்துகிறவர்கள் இருக்கிறார்களே. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கில்காலிலேயே என்னுடைய காலம் முடிஞ்சிருமா அப்படி நினைச்சு வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். நீங்கள் கில்காலில் இருந்து புறப்பட போகிறீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் அவரே, என் ஆத்துமாவுக்கு பலனும் அவரே. ஆத்துமாவே நீ அவரையே நோக்கி பார்த்திரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எந்த கில்கால் உங்களை வேதனைப்படுத்துகிறது, எந்த கில்கால் உங்களை அவமானப்படுத்தி வைத்திருக்கிறது, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க அதிலிருந்து இன்னைக்கு வெளியில வர போறீங்க. கையை தட்டி புறாவை போல சிறகு எனக்கு இருந்தா எங்கோ நான் செல்லுவேன் என்று சொன்னேன் என் மனதிலே. தஞ்சம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, தஞ்சம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி ஏதும் இல்ல. பிளவுண்ட கண்மலை நீதானே ஏசையா, பிளவுண்ட கண்மலை நீதானே ஏசையா. உம்மை அல்லாமல் ஆறுதல் இல்லை, உம்மை அல்லாமல் ஆதரவில்லை, உம்மை அல்லாமல் அடைக்கலமில்லை, உம்மை அல்லாமல் புகலிடம் இல்லை, உம்மை அல்லாமல் ஆறுதல் இல்லை. சொல்லுங்க, உம்மை அல்லாமல் ஆதரவில்லை, உம்மை அல்லாமல் அடைக்கலமில்லை, உம்மை அல்லாமல் புகலிடமில்லை. என் ஆத்ம நேசரே இச்சிலி மரமே, உம் இன்ப நிழலிலே இருவையை கண்டே. என் ஆத்ம நேசரே இச்சிலி மரமே, உம் இன்ப நிழலிலே இருவையை கண்டே. கைத்தடி பாடுவோம். நல்ல கையதடி. ஜீசஸ். துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்ட நேரம் துணையாய் வந்தீரையா, ஆறுதல் தந்தீரையா. துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்ட நேரம் துணையாய் வந்தீரையா, ஆறுதல் தந்தீரையா. சிநேகிதர் வீட்டிலே காயப்பட்ட வேளையிலே, சிநேகிதர் வீட்டிலே காயப்பட்ட வேளையிலே கல்வாரி நேசத்தார் என்னுள்ளம் தேற்றினே, கல்வாரி நேசத்தார் என்னுள்ளம் தேற்றினே. உம்மை அல்லாமல் ஆறுதல்
ஆதரவில்லை, உம்மை அல்லாமல் அடைக்கலமில்லை, உம்மை அல்லாமல் புகலிடம் எல்லாரும் உம்மை அல்லாமல் ஆறுதலில்லை, உம்மை அல்லாமல் ஆதரவில்லை, உம்மை அல்லாமல் அடைக்கலமில்லை, உம்மை அல்லாமல் புகலிடமில்லை. என் ஆத்ம நேசரே இச்சிலி மரமே, உம் இன்ப நிழலிலே இருவையை கண்டே. என் ஆத்ம நேசரே இச்சிலி மரமே, உம் இன்ப நிழலிலே இருவையை கண்டே. நல்ல கையதடி ஜீசஸ். புறாவை போல சிறகெனக்கு இருந்தா, எங்கோ நான் செல்லுவேன் என்று சொன்னேன் என் மனதிலே. புறாவை போல சிறகெனக்கு இருந்தா, எங்கோ நான் செல்லுவேன் என்று சொன்னேன் என் மனதிலே. தஞ்சம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, தஞ்சம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. பிளவுண்ட கண்மலை நீதானே ஏசையா, பிளவுண்ட கண்மலை எல்லாரும் உம்மை அல்லாமல் அப்படிதான் அப்படிதான் உம்மை அல்லாமல் ஆதரவில்லை, உம்மை அல்லாமல் புகலிடமில்லை, உம்மை அல்லாமல் அடைக்கலமில்லை, உம்மை அல்லாமல் ஆறுதலில்லை, உம்மை அல்லாமல் ஆதரவில்லை, உம்மை அல்லாமல் அடைக்கலமில்லை, உம்மை அல்லாமல் புகலிடமில்லை, உம்மை அல்லாமல் ஆறுதலில்லை, உம்மை அல்லாமல் ஆதரவில்லை, உம்மை அல்லாமல் அடைக்கலமில்லை, உம்மை அல்லாமல் புகலிடமில்லை. கில்காலில் இருந்து புறப்படுகிற ஜனங்கள் கையை தட்டி ஏகோபித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, உன் சிறையிருப்பு மாறுது, உன் நிந்தை மாறுது, உன் அவமானம் மாறுது, உன் வெட்கம் மாறுது. உடைய சூழ்நிலைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவது பெத்தேலில் இருந்து புறப்பட்டான். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக பெத்தேலை கடந்து வந்த எலியா அவன் சொல்றான், கர்த்தர் என்னை பெத்தேல் வரைக்கும் அனுப்புகிறார். பெத்தேலை விட்டு புறப்பட்டு வருகிற, பெத்தேலை கடந்து வருகிற ஒரு எலியா. பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? அது தேவனுடைய வீடு, அது தேவனுடைய வீடு. இன்னைக்கு நிறைய பேர் சபை போதர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், 40 பேர் ஆத்துமா வந்துருச்சுன்னா போதும் நினைக்கிற சபைகாரர்கள் உண்டு. அப்படிதானே? சபை போதர்கள் உண்டு. உண்மைதானே நான் சொல்றது? 50 பேர் வந்தா போதும். ஒரு 20 பேர் நறுக்குன்னு தசமம் கொடுத்தாங்கன்னா போதும். இல்ல விசுவாசி அப்படிதான். ஏதோ நம்மளை கடிந்து கொள்ளாம ஒரு பிரசங்கம், ஏதோ நம்மளை காயப்படுத்தாத பிரசங்கம், அந்த வீடே நமக்கு கெதி, அந்த வீடே நமக்கு கேதி. இது போதும் நினைக்கிற ஒரு இடம்.
நீ ஆலயத்திற்கு வர வேண்டும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் விரும்புகிறது அதுவல்ல, நீ இவைகளை கடந்து நீ வெளியே வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இந்த இருக்கிறார், ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இருக்கட்டும், நம்ம இதையும் கடந்துதான் போகணும். எங்க சபை ஏஜி சபைங்கய்யா, எங்க சபை ஏசிய சபைங்கய்யா, எங்க சபை ஐஎல்சி, எங்க சபை டிஎல்சி, எங்க சபை நியூ பெண்டிகாஸ்டல் சர்ச், எங்க சபை டிபிஎம் தமிழ் பெண்டிகாஸ்டல் மிஷன். நாங்க இங்கேயே இருந்துருவோம், இங்கதான் இருக்கணும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை தாண்டின ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாம வரணும். நம்முடைய சபை இங்கே இல்ல, நம்முடைய சபை சர்வ சங்க சபை இருக்கிறது. இந்த பெத்தேலை நீ கடந்து வா மகளே, இந்த பெத்தேலை நீ ஊடுருவி வெளியே வா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே இடத்துல குத்த வச்சு உட்காராத. ஒரே இடத்துல இது போதும், ஒரே அந்நிய பாஷை, ஒரே மாதிரி காணிக்கை, ஒரே மாதிரி பாடல், ஒரே மாதிரி ஆராதனை இல்ல, அதுவல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பூரணராகும்படி கடந்து போங்கள். என்ன செய்யணுமா? பூரணராகும்படி கடந்து போனோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெத்தேல்ல இருந்த சில விஷயங்களை நான் சொல்லவா? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாங்களேன், வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பதை அறிந்த எலியாவின் தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க எலிசாவை பார்த்து, இன்றைக்கு கர்த்தர் உன் தலைமையாக இருக்கிற உன் ஆண்டவனை எடுத்துக்கொள்ள போகிறார், உன் எஜமானனை எடுத்துக்கொள்ள போகிறார். உனக்கு தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இந்த எலிசாவை கேலி கூத்தாக கிண்டல் பண்ணுகிற ஒரு கூட்டம். இது எங்க இருந்தது? பெத்தேல்ல தான் இருக்கு. எங்க இருந்தது? பெத்தேல்ல தான் இருக்குது. எங்க மீட்டிங்ல, நம்ம மீட்டிங்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வாமிட்லாம் எடுப்பாங்க நிறைய பேர். ஆமா, அந்த வான்மதி கதை உட்காந்துருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்த வாமிட் எடுத்துட்டு 4 லிட்டர் வாந்தி எடுத்துட்டு தான் இன்னைக்கு சுகமா உட்காந்துருக்கு. வாந்திலாம் எடுப்பாங்க, சில தலை சுத்தி கீழே விடுவாங்க, பேயெல்லாம் ஆடும், எல்லாத்தையும் விரட்டி விடும். ஒரு பாஸ்டர் கேட்டாரா, நல்ல அற்புதமான பாஸ்டர், வாந்தி எடுக்கிறதெல்லாம் ஒரு ஊழியமா? வாந்தி எடுக்கிறதெல்லாம்? ஆமாங்க. தம்பி உட்காந்துருக்காரு பாருங்க, அவருடைய ரிலேட்டிவ் தான், கேட்டிருக்கிறார். இவன் சொல்ல நினைச்சானா, நீ வந்து செஞ்சு பாரு, உனக்கு தெரியும். நல்லா கவனிக்கணும். வாந்தி எடுக்க வைங்களேன். இன்னைக்கு பரியாசம் பிசாசு ஓடுறதெல்லாம் ஒரு ஊழியமா அப்படின்னு கேட்கிறவன் இருக்கான்ல இன்னைக்கு. அப்ப இயேசுநாதருடைய ஊழியம் சந்தேகத்துக்குரியதா தானே இருக்கு. அவர் என்ன செஞ்சாரு? பேய்களை விரட்டுறதே பிரதானமா வச்சிருந்தாரு. பேய்களாம் விரட்டுறது ஒரு ஊழியமாயா? இந்த ஹென்னி சாமிக்கு வேற வேலை இல்லை, என்னை பார்த்து விரண்டு ஓடுது, உன்னை பார்த்து மாமச்சான் நல்லா இருக்கேன்னு கேட்குது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பார்த்து வேணாம்டா இவன் சவகாசம் வேணான்னு ஓடுது, உன்னை பார்த்தா பங்காளி நல்லா இருக்கியா பங்காளின்னு உட்காந்து நல்லா குத்த வச்சு உட்காந்து ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அதையும் சேர்ந்து பாடுது. கேலி கூத்து பண்ணுகிறவர்கள் அந்த பெத்தேலுக்குள் இருக்கிறார்கள். எனவே அந்த பெத்தேலே நீ கூடாரம் போட்டு உட்கார்ந்துறாத எலியா, கம் அவுட் ஆகி வெளியில வா, உன்னை நான் மறுரூபப்படுத்த விரும்புகிறேன். கையை தட்டி கூடவே இருப்பான், உடன் ஊழியக்காரனா இருப்பான். இந்த 50 பேரும் எலியாவுக்கு ஊழியர்கள் தான். அங்க இருக்கிற தீர்க்க தரிசன புத்திரர்கள் பைபிள்ல இருக்கு. அவங்களும் ப்ராஃபட்ஸ், தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனா எலிசாவினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டாங்க. எங்க இருந்தவங்க? பெத்தேல்ல இருந்தவங்க, தேவனுடைய வீட்டில் இருந்தவங்க.
எனவே நீ ஆலயத்துக்குள்ள இருக்கும் பொழுதும் கூட உன்னுடைய விசுவாசத்தையும் உன்னுடைய அர்ப்பணிப்பையும் உன்னுடைய தரிசனத்தை விட்டு விடாதே மகளே. நீ போக வேண்டிய இடம் ஒன்று உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இதுக்காக உன்னை கடவுள் அழைக்கல. முன்னாடி வரிசையில் உட்காந்துட்டு அதே பெஞ்சு, அதே சேரு, அதே பாயி உட்காந்துட்டு குத்தடி சீலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா, இதுக்காக உன்னை அழைக்கவில்லை. பூரண ராகும்படி கடந்து போங்களும் கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பெத்தேல்ல இருந்த இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. 2:23 படிங்களேன். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில், எலிசா நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். பரியாசம், நிந்தனை. எங்க இருந்து வந்தான் இந்த கூட்டம் தம்பி? பெத்தேல் இருந்தா வந்தான். தேவனுடைய வீட்டுக்குள்ளதான் இருக்கான். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் அறிந்த கர்த்தர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு, என்னுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கும். நல்லா கவனிக்கணும். இந்த பெத்தேல் தானேன்னு சொல்லி உள்ள உட்காராத. 2 ராஜாக்கள் 10:29 சொல்லுது, ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலர் பாவம் பண்ணினார்கள். பெத்தேல் தான், ஆனால் பொன் கன்று குட்டிகள் அங்கே உள்ளே இருக்கிறது. இஸ்ரவேலை இடற பண்ணுகிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள். இந்த பெத்தேலை நீ உருவ கடந்து வெளியே வா. ஆலயத்திற்கு போகணும் தான், அங்க போய் மாட்டிக்காத. ஆலயத்துக்கு போகணும் தான், அங்க போய் மாட்டிக்காத. வர்ஷிப் பண்ணு, ஆனா யாரையும் பார்த்து ஆசைப்படாத. ஆலயத்துக்கு போ, ஆலயத்தை கூட்டு, அங்க இருக்கிறவங்கள்ட்ட உறவு வச்சுக்காத, அவங்கள்ட்ட ஸ்நேகம் வைக்காத. உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. பெத்தேலிலே பொன் கன்று குட்டிகளை நிறுவினார்கள். விக்கிரக ஆராதனை நமக்கே தெரியாது. இன்னைக்கு நிறைய பாசஸ் ஐடியல் வர்ஷிப்புக்குள்ள ஜனங்களை நடத்துறாங்க. பொருளாசை என விக்கிரக ஆராதனை. எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகள் வரதட்சணை இல்லாமல் திருமணம் பண்றோம். யோசனை பண்ணி பாருங்க. எதுவும் வேணாங்க, பொண்ணை கொடுத்தா போதுங்க. எத்தனை பேர் அப்படி கல்யாணம் பண்றோம்? யோசனை பண்ணி பாருங்களேன். எத்தனை பேர் ஒரே மாதிரி ஃபீல்ட் ஒர்க் ஒரே மாதிரி பண்ணுவாங்க, அப்படியே அந்த யூனிஃபார்மா இருக்கும். அப்படியே பொன் கன்று குட்டிகள். விக்கிரகம் என்பது வாய் இருந்தும் பேசாது, காது இருந்தும் கேட்காது, கண்கள் இருந்தும் பார்க்காது. ஒரு ஐடியல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பெத்தேல் உனக்கு தேவையில்லை. கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட பெத்தேல் நமக்கு தேவையில்லை. ஒரு பாரம்பரியம், ஒரு பாரம்பரியமான காரியம். எவர்கள் ஒருவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாரம்பரியமான ஒரு சரக்கு. 4 வருஷம் ஆனால் அதே வேத பகுதி. பைபிள் தெளிவாய் சொல்லுது, பூரண ராகும்படி கடந்து போங்கள். பெத்தேல் பாரம்பரியத்திலிருந்து வெளியில வா. பொன் கன்று குட்டிகளிலிருந்து வெளியில வா. தேவனுக்கு விரோதமான ஐடியல் வர்ஷிப்ல இருந்து வெளியில வா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மகிமைக்கு நேராய் கொண்டு போக விரும்புகிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, சகோதரர் உனக்காக தான் இப்படி மூச்சை பிடிச்சு பேசிட்டு இருக்கார். அல்லேலூயா. ஆமா, பெத்தேலிலிருந்து வெளியில வரணும். காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. சில விஷயங்கள்ல நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். தம்பி எபி காணிக்க கொடுக்குறாருங்கிறதுக்காக ஒரு செஞ்ச தப்புக்களான உடந்தையா போகவே மாட்டேன். ஆமாம் தானே? ஆமா, ஆணில அடிக்க மாட்டேன். ரிவிட்டு மேல வச்சு கீழே மடிச்சு விட்டுரும், புடுங்கவே முடியாது. ஆணி அடிக்கிறது வேற, ரிவிட்டு வைக்கிறது வேற. நல்லா கவனிக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் பேசுங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பெத்தேல்ல இருந்துராத. பெத்தேலை விட்டு கொஞ்சம் வெளியில வா. பெத்தேலை நேசி. பெத்தேலின் வழிபாடுகளுக்கு உடன்படாதே. எத்தனை பேர் சபைக்கு போற பிள்ளைங்க கை விட்டு காட்டுங்க பார்க்கலாம். கை விட்டு காட்டுங்க.
சபைக்கு போறவங்க, சர்ச்சுக்கு போறவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போக வேண்டிய பாதை இவை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போக வேண்டிய பாதை இவை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை பேர் நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க? உங்க கிருபைதா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க டெம்போ நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கை தட்டி பாடும் ஜீசஸ். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நீ மூலமாகாமலே இதுவரை பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் பலனே கேடகமே நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. தெரியாதையா வாழ தெரியாதையா. தெரியாதையா வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ முடியாதையா. முடியாதையா வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அல்லேலூயா. எரிகோவை கடந்து வாங்க, கில்காலை கடந்து வாங்க, பெத்தேலை கடந்து வாங்க. கடைசியாய் ஒன்றை கடந்தான், அது யோர்தானை அவன் கடந்தான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 2:6 கொஞ்சம் வாசிங்களேன். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்? மேல் இருந்து கீழ் என்று அர்த்தம். இறங்கி போகிற அனுபவம், மரணத்தை தேடி ஓடுகிற அனுபவம், முறுத்துகிற அனுபவம், தடை பண்ணுகிற ஒரு ஆவி. யோர்தான் என்பது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த வேளையில் தான் எலியா சொன்னார், நான் யோர்தான் மட்டும் போகிறேன். நீ இந்த யோர்தான் என்று கடந்தால் அடுத்தது தேவனுடைய மகிமை நீ பார்த்து விடுவாய்.
தேவனுடைய மகிமையை பார்க்க விடாமல் தடை பண்ணுவது எது? யோர்தான். மேல் இருந்து உன்னை கீழே இழுக்கிற ஒரு டெவில் ஸ்பிரிட், அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. யோசுவா 3:8 சொல்லுது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தானிலே கால் வைத்த மாத்திரத்திலே அது குவியலாய் நின்று போனதா, குவியலாய் நின்று போனது. இன்னைக்கும் இந்த யோர்தானை நீ கடக்கணும். இந்த யோர்தானை கடந்தால் தான் நீ கானானை சுதந்தரிக்க முடியும். இந்த யோர்தானை கடந்தால் தான் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நீ பார்க்க முடியும். இந்த யோர்தானை நீ சுமந்தால் தான், யோர்தானை நீ கடந்தால் தான் தேவன் வைத்திருக்கிற அக்னிமயமான வாழ்க்கைக்குள் நீ வர முடியும். 4 நாள் நல்லா இருப்பாங்க, 5வது நாள் பாருங்களேன் ஏதாவது ஒன்று இழுத்து கீழே தள்ளும். இல்ல, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அப்படிப்பட்ட ஆவிகள். ஐயா 3 நாள் நல்லா இருக்கியா என் பிள்ளை, 4வது நாள் எப்படியோ ஒரு ஜுரம், ஏதோ ஒரு பயமுறுத்துதல், ஏதோ வித்தியாசமான அனுபவம். இயேசு சொல்லுகிறார், இந்த யோர்தானை நீ கடப்பாய், யோர்தானை கடப்பாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த யோர்தான் உனக்கு முன்பாக கரை புரண்டு அது ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த யோர்தான் இரண்டாக பிரிந்து உனக்கு சல்யூட் பண்ணிருக்கிற காலத்திற்குள் நீ வந்து விட்டாய். ஆமென் சொல்லுங்களேன். நான் பட்டிமன்ற பேச்சாளர் அல்ல, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். சபையார் ஆமென் என்றும் ஆமென் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. யோர்தானை கடந்து வா. உன்னை பயமுறுத்துகிற, உன்னை திகிலடைய பண்ணுகிற, உன்னுடைய காரியங்களை வாரி கொண்டு போகிற, உன்னுடைய நன்மைகளை சுரண்டி தின்கிற அந்த பொல்லாத யோர்தானை நீ கடந்து தீர்மட்டும். ஒரு காரியத்தோட இரு. இன்னைக்கு கர்த்தரன் ஆசீர்வதிக்கலன்னா அந்த இடத்தோட நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கலன்னா நான் போக மாட்டேன். என்னை தேவன் ஆசீர்வதிக்கலன்னா இந்த இடத்தை விட்டு நான் நவர போறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அம்மா, எலியாவை தேவன் தம்மண்டை சேர்த்து கொண்டது போல உங்களையும் அவருடைய பிள்ளைகளாய் சேர்த்துக் கொள்ள போகிறார். அவருடைய பிள்ளைகளாய் உங்களை, காரிய சித்தி உள்ள பிள்ளைகளாய் உங்களை மாற்றப் போகிறார். வல்லமையின் பாத்திரமாய் உங்களை மாற்றப் போகிறார். மகிமையின் பாத்திரமாய் உங்களை மாற்றப் போகிறார். ஒரு தெய்வீக தன்மையோடு உங்களை மாற்றப் போகிறார். இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக உன்னை மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி ஆமென் சொல்லி என்ன அப்படி மாத்துங்கப்பா. என் ஐஸ்வர்யத்தை தாங்க, எனக்கு பலனை தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு மேன்மையை கொடுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தில் என்ன மறைங்க. நான் இவைகளை கடக்க விரும்புகிறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கில்காலை கடப்பேன், எரிகோவை கடப்பேன், பெத்தேலை கடப்பேன், யோர்தானையும் கடப்பேன், தேவனுடைய மகிமை நான் காண்பேன். கையா தட்டி, கையா தட்டி. நல்லா கடக்க வேண்டியது நான் கடக்கும் பொழுது கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கடக்க வேண்டியது நான் கடக்கும் பொழுது, புறப்பட வேண்டியது நான் புறப்படும் பொழுது, தேவன் வைத்திருக்கிற நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும் உன்னிடத்தில் வந்து கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ நினைக்கலாம், ஏன்னா இந்த வாலிபத்தினுடைய இச்சைகள் என்னால மேற்கொள்ளவே முடியல. அப்படி வந்திருக்கிற தங்கச்சி, வாலிபத்தினுடைய அசுத்தம், வாலிபத்தின் பலவீனம், ஐயோ என் வாழ்க்கையில் அது போராடி கொண்டே இருக்கிறது. ஆவி கடன் வாங்குறேன், கடன் அடைக்கிறேன், மறுபடியும் கடன் வாங்குறேன். அந்த கடன்கார ஆவி எனக்கு விரட்டுறோம் இயேசுவின் நாமத்தில். உன் பத்திரங்கள் மீட்டு உன் கையில கொடுக்கப்படுவதாக, உன்னுடைய மருத்துவ அறிக்கைகள் பொய்யாய் போவதாக, உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. உன்னை தேவன் ஊன்ற கட்டுவார், உன்னை தேவன் உயர்த்தி கட்டுவார். நீ வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி கர்த்தர் தம்முடைய ஆவியினால் உன்னை இன்றைக்கு நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி. எலியா கடந்த அந்த 4 பகுதியை நாம் கடக்க போகிறோம். தேவனுடைய வேலை வந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நேரம் வந்துவிட்டது. இது அற்புதத்திற்கான நேரம், இது அடையாளத்திற்கான நேரம். தேவனுடைய ஊட்ட கட்டுவார், உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை வாழ வைப்பார், உன்னை கனப்படுத்துவார். நீ வாழ்ந்து சுகித்திருக்கும்படி
உன்னை தெய்வம் மென்மேலும் 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 உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ எதற்காக இங்கு வந்தாயோ, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உன் கண்கள் காணவும் இல்லை, உன் காதுகள் கேட்கவும் இல்லை. தேவன் உனக்கு கொடுக்க போகிற நிச்சயமான கிருபைகளை, நித்திய உடன்படிக்கையை தேவன் உன்னோடு ஏற்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க வாயை திறந்து, நான் எலியாவை போல கடப்பேன். சொல்லுங்க, நான் எலியாவை போல கடப்பேன், நான் எலிசாவை போல கடப்பேன். கடக்க வேண்டியதை கடந்து தீரு மட்டும் என் தெய்வம் என்னை கைவிடவே மாட்டார். கையை தட்டி ஆர்ப்பரிச்சு 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 ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய பிரசன்னம். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி